கெட்டிமேளம். ஓம் மாங்கல்யம் தந்துனா நேனா மம தீவன கேதுனா கண்டே பத்னாமி சுபகே துவம் ஜீவ சரதாம் சுபம். மாங்கல்ய தேவதா முகூர்த்தः ஸ்துதி பவந்தः மகாந்தः அனுகிரண்வந்து. இந்தாங்கோ, இந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் இடுங்கோ, திருமாங்கல்யத்தில் சேர்த்திடுங்கோ. Congrats. Thank you, Malar. Thank you. Congrats. Thank you. Thank you. என் லைஃப்ல இவ்ளோ பெரிய மேஜிக் நடக்கும் நான் நினைக்கவே இல்லடி. எல்லாம் உன்னாலதான். நான் ஒன்னும் பண்ணல. உன் நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லதாவே நடந்திருக்கு. பாண்டி, மலர் மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அவளை நல்லபடியா பாத்துக்கோங்க. என் வாழ்க்கையே மலர் தான். அவளை சந்தோஷமா பாத்துக்கிறது தவிர எனக்கு ஒரு வேலையே இல்லை. அப்புறம் என்ன, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு. இப்ப என்ன உனக்கு பாட்டு தானே? பாட்டை போடுங்க, நாங்க டான்ஸா போடுறோம். மாமா, நில்லுங்கப்பா. மாமா. என்னப்பா? இங்க நிக்கிற மாதிரியா இருக்கு? மொத்தமா என்ன கேவலப்படுத்தியாச்சு. எப்படி நிக்க சொல்ற? அப்பா, நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. நானும் உங்க கூட வரேன், வாங்க. ஆட்டோ எங்கே சார் போனோம்? வேளச்சேரி போகணும். எவ்வளோ? 200 சார். 200 ரூபாவா? ஆமாம் சார். எங்க வரும்போது 120 ரூபா தான் கொடுத்தேன் சார். பெட்ரோல் விற்கிற விலைவாசிக்கு 120 ரூபாங்கிறீங்க. எக்ஸ்ட்ரா 80 ரூபா தானே சார்? அண்ணா நேற்று சாயந்தரண்ணே. இல்லை சார், 120 ரூபாய்க்குலாம் வர முடியாது. 200 ரூபா கொடுங்க சார். என்னண்ணே எங்க வந்தாலும் அசிங்கப்படுத்துறதே உங்களுக்கு வேலையா போச்சு. அண்ணே, அந்த காசை நான் தரேன், நீங்க வண்டி எடுங்க. டேய் வாடா. எப்பா நீங்க எங்க வரீங்க? 3 பேருக்கு மேலாம் ஆட்டோல போக முடியாதுப்பா. நாங்க முன்னாடி போறோம், நீங்க வேற ஆட்டோ பிடிச்சி வாங்க.
ஏங்க இவங்கெல்லாம் நம்ம பெத்த பிள்ளைங்க தானே, நடு தெருவுல தனியா விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போறாங்க. சீதா, இப்ப எதுக்கு நீ அழற? கண்ணத்தோட சீதா, உனக்காக நான் இருக்கிறேன். என் உசிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். மலர் கண்ணு, சம்பந்தி இப்படி போறது பாக்குறதுக்கு கஷ்டமாகுது. ஆனா ஒண்ணு கண்ணு, வாழ்க்கையில எம்மா கஷ்டம் வந்தாலும் அவங்க 2 பேரும் எவ்வளவு ஒத்துமை ஆகுறாங்களோ அதே மாதிரி ஒருத்தர் விட்டு கொடுக்காம கட்சி வரைக்கும் நீங்க இப்படியே இருக்கணும். மா அதெல்லாம் இருப்போமா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. இவளால ரொம்ப அசிங்கமா போச்சுங்க. இவளுக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த நாட்டாம வேலை? கல்யாணத்துல அந்த குடும்பத்தோட வந்து எவ்வளவு கலாட்டா பண்ணிட்டா பாருங்க. நம்ம எப்படி இனி சம்மந்தி முகத்துல முழிக்கிறது? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க. அவ பண்ண துரோகத்தை நான் என்னைக்கும் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். ஆனா இன்னைக்கு அவ செஞ்சது சரிதான். அந்த அர்ஜுன் பெரிய அயோக்கிய பைய, அவங்கிட்ட இருந்து அவ ஃப்ரெண்ட காப்பாத்திருக்கா. அது எனக்கு தப்பா தோணல. ஒருவேளை மலர் அர்ஜுனுக்கு கட்டி வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. ஆமாங்க. இத பாரு சீதா, அவ செஞ்சதுதான் சரி. என்ன இவனுக்கு 2 பேரும் சொல்லாம கொல்லாம ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டானுங்க. அவங்க போனா போட்டோம், நம்ம போவோங்க. அட்டோ எங்க சார்? குளத்தூர். ஒரு 250 கொடுங்க சார். என்னப்பா ரொம்ப அதிகமா சொல்ற? இன்னைக்கு பெட்ரோல் விலை 102 ரூபா விக்குது சார். அதுக்காக இவ்வளவாப்பா? நான் பர்ஸ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? உங்க கூட வரேன்னு நானும் எடுத்துட்டு வரல. நான் சார் துட்டு இல்லையா? கொஞ்சம் இருப்பா. துட்டு இல்லாம தான் இவ்வளவு நேரம் பேசினீங்களா? காலையிலே வந்து சேர்த்துங்க. நீ ராஜாவுக்கு ஃபோன் பண்ணு. அவன் எடுக்கலங்க. நீங்க ஆட்டோ பிடிங்க, வீட்டுக்கு போய் பணம் கொடுத்துக்கலாம். வீட்டு சாவி யார்கிட்ட இருக்கு? அதுவும் ராஜா கிட்ட தான் இருக்கு. அவன் வீட்டுல இல்லைன்னா என்ன பண்றது? நாம நடக்கலாமா? நடக்கலாம், ஆனா எவ்வளவு தூரமா இருக்கு? முடியாதா? உங்க கூட எவ்வளவு தூரம்னாலும் நடக்கலாங்க. பாரா, பழைய ஞாபகமா? நம்ம 2 பேரும் நடக்காததா? சரி போலாம். போலாங்க. அந்த காலத்துல எங்க போறதா இருந்தாலும் பேசிக்கிட்டே நம்ம நடந்தே தானங்க போவோம். சீதா, கல்யாண வீட்டுல சாப்பிட்டது ஒரு மாதிரியா இருக்கு. போய் தண்ணி குடிக்கலாம். சரிங்க, வா. கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன்.
20 ரூபா சார். சில்லறை இல்லப்பா. 500 ரூபாயா இருந்தாலும் கொடுங்க, சில்லறை தரேன். காசு இல்லப்பா. காசு இல்லையா? ஜிபே பண்ணுங்க. அதெல்லாம் தெரியாதுப்பா. எதுவுமே இல்லாம எப்படி தண்ணி கொடுப்பாங்க? நீங்க பானையில உள்ள தண்ணி கொஞ்சம் கொடுங்களேன். இங்க என்ன இலவசமா தண்ணீர் பந்தல்னு போடா வச்சிருக்கேன். இல்லப்பா, கோச்சிக்காத. தண்ணி வேணும்னா அந்த முக்குல ஒரு குளம் இருக்கு, போய் குடிச்சுக்கோங்க. சீதா, நல்லா தான் இருக்கு, குடி. மார்க்கண்டேன் சார், மார்க்கண்டேன் சார், வாங்க போலாம். யார் பண்ணு? கல்யாண மண்டபத்துல இருந்து அண்ணன் அனுப்பிச்சு விட்டாரு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். பரவாயில்லப்பா. ராஜாவை பத்தி எப்படி பேசுனீங்க பாருங்க, அவன் எல்லாம் செஞ்சுட்டு தான் போயிருக்கான். சரி வா. போலாமா சார்? போலாம்ப்பா. என்னது? நான் திருப்பி கூப்பிடுறேன். பா, என்னாச்சுப்பா? ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் உங்களை காணணும் தான் வாசலுக்கு வந்தேன். அதுக்குள்ள ஒரு போன் வந்துச்சு, பேசிட்டு இருந்தேன். என்னடா இப்படி கேக்குற? நீ பாட்டுக்கு எங்களை அங்க தனியா விட்டுட்டு வந்துட்ட. மா, ஒரு ஆட்டோல எத்தனை பேர் தான் உட்கார முடியும்? அதோட அங்க நின்னு நிதானமா கிளம்புற மாதிரியா இருந்துச்சு. இல்லப்பா, நீ எங்களை தனியா விட்டுட்டு வந்துட்டியேன்னு நானும் அப்பாவும் ரொம்ப கவலைப்பட்டோம். அம்மா, அங்கிருந்து வராம என்னமா பண்ண சொல்றீங்க? இன்னும் எவ்வளவுதான் அசிங்கப்பட போறோமோ தெரியல. விடு சீதா, ராஜா முன்னாடி வந்தா என்ன? நமக்கு தான் ஆட்டோ அனுப்பிச்சிட்டான்ல, நம்மளும் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் அதே ஏன் பேசிட்டு இருக்க? என்னது? நான் ஆட்டோ அனுப்பிச்சேனா? டேய், நீ அனுப்பலையா? என்னடா சொல்ற? டேய், நீ அனுப்புனதா நினைச்சுதானடா இதுல வந்தோம். சுத்தம், நான்லாம் ஆட்டோவே அனுப்பல. இதுக்கு வேற காசு கொடுக்கணுமா? நான் வந்து ஆட்டோக்கு 200 ரூபா வாங்கிட்டான்பா. எவ்வளோப்பா? பணம் அண்ணன் கொடுத்துட்டார் சார். வரேன் சார். நீ கிளம்பு. டேய், நீ வண்டி அனுப்பலன்னா யார அனுப்பியிருப்பாங்க? ஒருவேளை ரவி அனுப்பியிருப்பானோ? இங்க வந்து நல்லா யோசிங்க. கல்யாண வீட்டுக்கு வேற போயிட்டு வந்திருக்கோம். கழுத்துல காதுல நகை போட்டிருக்கோமேனு கொஞ்சமாவது கவலை இருக்காப்பா உங்களுக்கு? இல்லப்பா, ஏதோ ஒரு நம்பிக்கையில அந்த ஆட்டோல வந்துட்டோம். ஆமா, பெத்த பிள்ளைங்களை தவிர மத்த எல்லாரையும் நம்புங்க. டேய், என்னப்பா பேசுற? உங்களை நான் என்ன நம்பல? டேய், உங்களை மட்டும்தான்டா நாங்க நம்பி இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு கூட நீங்க ரோட்ல விட்டு வந்ததும் ஆட்டோ அனுப்புனது நீதானே நம்பிக்கையில வந்தோம். இப்ப நீ அனுப்பலன்னு சொல்ற. உன்னை நம்பி அங்கேயே நின்னுட்டு இருந்தா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? சரிப்பா, நல்ல வேலையா வந்துட்டீங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி உங்களை அடிச்சு கிடிச்சு போட்டு நகையை திருடிட்டு போயிட்டா என்ன பண்றது? எங்க போய் புலம்புறது? தங்க வைக்கிற விலைக்கு. ஏண்டா, அப்பா அம்மாக்கு என்ன ஆயிருக்கும்னு சொல்லி உன்னால யோசிக்க முடியலல்ல? சீதா, தெருவில் நின்னு பேச வேண்டாம், உள்ள போ. விடுங்க, அவனே நம்மள இங்க நிக்க வச்சுதானே கேள்வி கேட்டுட்டு இருக்கான். ஏம்மா, உங்க மேல இருக்கிற அக்கறையில தானமா கேக்குறேன். என்னடா கேக்குற? அவ்வளவு அக்கறை இருந்தா எங்களை ஒரு ஆட்டோ பிடிச்சு அனுப்பிட்டு தானே நீ கிளம்பி வந்திருக்கணும். ஆனா நீ பாட்டுக்கு ஆட்டோ பிடிச்சு கிளம்பி வாங்கன்னுட்டு போயிட்ட. அப்பா வேற பர்ஸ மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. கையில காசும் இல்ல. இது ஏதாவது தெரியுமா உனக்கு? எங்களை பத்தி நீ யோசிச்சியா? நீ எப்படி யோசிப்ப? ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆகி நகரட்டு போயிருந்தா என்ன பண்றதுங்கிற நினைப்பு தானே உனக்கு? என்னம்மா, தப்ப நீங்க 2 பேரும் பண்ணிட்டு என்னென்னமா திட்டிட்டு இருக்கீங்க? 2 பேரும் கொஞ்சம் பேச்ச நிறுத்துறீங்களா? சொன்னா கேளுங்க. அதான் இனிமே பாத்துக்கலாம்னு சொல்றேன்ல. எப்பா, கையில காசு இல்லைன்னா ஒண்ணு என்ன கேட்டுக்கணும், இல்ல ரவியை கேட்டுக்க வேண்டியதானே?
இது ஒரு விஷயம்னு அம்மா என்னமோ என்ன திட்டிட்டு இருக்காங்க. யார் அனுப்பிச்சாங்கன்னு தெரியாம நீங்க கிளம்பி வந்தது தப்பு இல்ல. அதை நான் இப்ப வந்து கேக்குறது உங்களுக்கு தப்பா போச்சுல. என்னமோ பண்ணுங்க. சீதா உள்ள வா. இவன் ஆட்டோ அனுப்பலங்கிறா. ரவி முன்னாடியே கிளம்பி போயிட்டான். நிச்சயமா இவன் அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். ஒருவேளை அவளா இருக்குமோ? டேய், அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்களா? எனக்கு அவங்க கிளம்பும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மனசெல்லாம் அவங்க மேலேயே இருக்குடா. ஏய் நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்களாம் பத்திரமா போயிருப்பாங்க. மலரே, நம்ம ஏரியாவில் இருக்கிற தட்டுக்கடை தான். கூட்டத்தை பத்தியா? டேஸ்ட் சும்மா தாறு மரம் இருக்கும். ஏய் 2 இட்லி கறி குழம்பு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, உன் கவலையெல்லாம் அப்படியே பறந்து போடும். வா போலாம். வேண்டாண்டா, எனக்கு இப்ப பசிக்கல. ஏய் சும்மா இரு. இங்க பாரு, நம்ம ஓட்டேரி அத்தை மாமாவை பத்திரமா கொண்டு போய் விட்டுருப்பான். நீ ஒன்னும் கவலைப்படாத. வா. வந்துட்டான் பாரு. அண்ணா வாடா ஓட்டேரி. ஏய் அவங்கள கரெக்டா பிக்கப் பண்ணி டிராப் பண்ணியா வீட்ல? அதெல்லாம் பண்ணியாச்சுண்ணா. டேய் ஏதாச்சும் கேட்டாங்களா? நீ சொன்ன மாதிரியே அவங்க கிட்ட அப்படியே சொல்லிட்டேனா. டேய் துட்டு வாங்கல? அதான் நீ வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டியாண்ணா. டேய் பாண்டி, எவ்வளோ குண்ணா? 200 குண்ணா. இந்தா. தேங்க்ஸ்ண்ணா, வரேங்க்கா. போயிட்டு வாங்க. சரி வா மலரே. இப்போ உனக்கு சந்தோஷமா? வரேண்ணா. பார்த்து போடா. மலரே பசிக்குது, இப்போச்சு சாப்பிடலாமா வேணாவா? சரி வா போலாம். வா. வணக்கண்ணா. நான் பாண்டி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. ஒரு நிமிஷம்ண்ணா, நீ போய் உட்காரு மலரே. நான் பச்சைக்கிளி வந்தா இல்ல வரலையே. சரி எனக்கு 2 இட்லி. சரிப்பா. 2 முட்டை தோசை 2 பிளேட்ல வச்சு குடுத்துருங்கண்ணா. சரி சொல்லுப்பா. சால்னா அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படியே. ஓகே நிறைய போட்டு தரேன். நல்லா முருகலா போடு. மலரே சொல்லியாச்சு, வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். சரியா? 5 நிமிஷமா? டேய் கடையில இருந்து வாசனை அப்படியே தூக்குதுடா. பயங்கரமா பசிக்குது. பாருடா, இப்பதான் யாரோ பசிலன்னு சொன்னாங்க. டேய் பசிக்குதுடா. எப்பா பாண்டி முட்டை தோசை ரெடி. இதோ வரண்ணா, இதோ வந்துடுறேன். ரெடியாண்ணா? இந்தாப்பா. என்ன மலர் யோசிக்கிற? என்னடா ரோட்டு கடையில போய் கார்ல எல்லாம் வந்து வாங்கிட்டு போறாங்க? என்ன மலர் இப்படி சொல்ற? மலரே இந்த கடை பயங்கர ஃபேமஸ் தெரியுமா? சோஷியல் மீடியாலாம் வந்துருக்குது. என்னடா சொல்ற? மலரே இந்த கடையை வச்சுதான் குமார் அண்ணனே ஃபேமஸ் ஆச்சு. ராயப்பேட்டையில 2 ஊடக கட்டிச்சுனா பாத்துக்கியா? அவ்வளவு ஃபேமஸா என்ன? பாண்டி, நாம ஏன் நம்ம ஏரியால இந்த மாதிரி ஒரு கடை போட கூடாது? பாத்து
ஏய் பாத்து. என்ன சொல்ற மலரே? ஆமாடா, நம்ம ஏன் ஒரு கடை போடக்கூடாது? ஏய், என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்பெல்லாம் யோசனைங்கிற? இத பாரு, வீட்ல நீ ஒருத்தன் தான் வேலைக்கே போற. நாங்க 3 பேரும் சும்மா தானே இருக்கோம். அத்தை, நானு, மாமா 3 பேரும் கடை போட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி கடன் வாங்கி குடும்பம் நடத்த முடியும்? அதுவும் சரிதான். நான் மலரே, நீ எப்படி இருந்தவா? நாள் பூரா இப்படி ஒன்னால நின்று வேலை செய்ய முடியுமா? ஏன்? அங்க பாரு, அந்த கடையில இருக்கிற அண்ணனை பாரு, அவங்க இல்லையா? ஏய், அவங்கள நீ ஒன்னா? அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. இங்க பாரு, அந்த மாதிரி தான் எனக்கும் தானா பழகிடும். நம்ம கடை போடுறோம், அவ்வளவுதான்.